ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் வந்து டெஸ்ட் 2 தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி 8ஆம் தேதி வந்து நம்ம டெஸ்ட் 2 வைக்கிறதா சொல்லியிருந்தோம். மொத்தம் நான் 100 கொஸ்டின் சொல்லியிருப்பேன். ஆனால் இனிமேல் நம்ம சேனல் வந்து 50 கொஸ்டின்ஸ் தான் வரும். தமிழில் 25 கொஸ்டின்ஸ், ஜிகேல 25 கொஸ்டின். ஏன் நான் இப்படி மாற்றினேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் வந்து நான் 100 கொஸ்டின் வந்து கொடுத்துருந்தேன். அது எனக்கு அதிகமாக ரெஸ்பான்ஸும் இல்லை, ஒரு லைக்கோ ஒரு கமெண்டோ எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த 100 கொஸ்டினை நான் ரெடி பண்ணி உங்களுக்காக நான் போட்டேன். ஆனால் எனக்கு வந்து நான் கஷ்டப்பட்டு போட்டதுக்கான எனக்கு வந்து ப்ராஃபிட் வந்து எனக்கு கிடைக்கவே இல்லை. அதனால தான் நான் இப்போ வந்து தமிழில் 25யும் ஜிகேல 25 நான் கொடுக்குறதா முடிவு பண்ணிட்டேன். வாங்க டெஸ்ட் 2 வந்து பார்க்கலாம். காமராசருக்கு மணிமண்டபம் எந்த தேதியில் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டுள்ளது? ஆப்ஷன் ஏ 2/10/2000, ஆப்ஷன் பி 5/10/2001, ஆப்ஷன் சி 3/10/2000, டி 4/10/2001. ஆன்சர் எதுவும் பார்த்துக்கோங்க. இதுக்குண்டான ஆன்சர் வந்து நான் நாளைக்கு தான் அப்லோட் பண்ணுவேன். அப்போ பார்த்து வந்து கரெக்டாக ஆன்சர் வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இப்போ கொஸ்டின் நம்பர் 2 பார்க்கலாம். நமது பாடல்களின் வாயிலாக உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர்? ஆப்ஷன் ஏ திருவிக, ஆப்ஷன் பி பாரதிதாசன், ஆப்ஷன் சி பாரதியார், டி கல்யாண சுந்தரம். 3வது கொஸ்டின். நடுவண் அரசு காமராசருக்கு எந்த ஆண்டு பாரத ரத்னா விருது வழங்கி சிறப்பித்தது? ஆப்ஷன் ஏ 1980, ஆப்ஷன் பி 1976, ஆப்ஷன் சி 1970, ஆப்ஷன் டி 1974. 4வது கொஸ்டின். மெல்லினத்திற்கான இணை எழுத்து இடம்பெறாத சொல்? ஏ மஞ்சள், பி வந்தான், சி கல்வி, டி தம்பி. 5வது கொஸ்டின் போகலாம். பிறருடன் டேஸ் வழக்கம் இருந்தால் அதை விட்டுவிட வேண்டும் என்று கல்யாண சுந்தரம் வலியுறுத்துகிறார்? ஆப்ஷன் ஏ அதிகமாக பேசுதல், ஆப்ஷன் பி வம்பு செய்தல், ஆப்ஷன் சி அரட்டை அடித்தல், ஆப்ஷன் டி பண்பு நெறி மாறுதல். அடுத்த கொஸ்டின் போகலாம். பொறுத்துக கொடுத்துருக்கேன். காமராசர், ராதாகிருஷ்ணன், விவேகானந்தர், அப்துல் கலாம், ஜவஹர்லால் நேரு. இது வந்து யார் யாருக்கு எந்த தினம் வரும் அப்படிங்கிறத பார்த்து கரெக்டாக சூஸ் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற ஆன்சரில் எதுன்னு வரும் பார்த்து போட்டுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் போகலாம். பொருந்தாத இணையினை தேர்ந்தெடுக்கவும். நூலகம், லைப்ரரி, மின் படிக்கட்டு, லிஃப்ட், மின் இதழ்கள், இ மேகசின். தொடக்கப்பள்ளி, பிரைமரி ஸ்கூல். இதில் எது தப்புன்னு பார்த்து குறிச்சிக்கோங்க. யாதானும் நாடாமல் ஊறாமல் என்னொருவன் 3 டேஸ் கொடுத்துருக்கேன். அதில் வந்து எந்த இணை இதுக்கு பொருத்தமாக வரும் அப்படிங்கிறத பார்த்து ஆப்ஷன் சூஸ் பண்ணி எழுதிக்கோங்க. அடுத்த கொஸ்டின் போகலாம். நமது உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள சொற்கள்? ஆப்ஷன் ஏ இணை எழுத்துக்கள், ஆப்ஷன் பி மயங்கொலிகள், ஆப்ஷன் சி பிழைகள், ஆப்ஷன் டி வேற்றுமை. அடுத்த கொஸ்டின். பெருவாய் மொழியார் பிறந்த ஊர்? ஆப்ஷன் ஏ மேலக்குடி, ஆப்ஷன் பி புதுக்கோட்டை, ஆப்ஷன் சி கயத்தூர், ஆப்ஷன் டி காஞ்சிபுரம். போகலாம். பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்பது பழமொழி, அறிவுரை, ஆன்றோர் மொழி, புதுமொழி. இதில் எது வரும் பார்த்து போட்டுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் போகலாம். நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது? ஆப்ஷன் ஏ முன்பகுதி, பி நடுப்பகுதி, ஆப்ஷன் சி அடிப்பகுதி, ஆப்ஷன் டி நுனிப்பகுதி. அடுத்த கொஸ்டின் போகலாம். வடமொழி நாடக ஆசிரியர்? ஆப்ஷன் ஏ மில்டன், ஆப்ஷன் பி பெர்னாட் ஷா, ஆப்ஷன் சி காளிதாசர், ஆப்ஷன் டி ஷேக்ஸ்பியர். காவியப்பாவை என்ற நூலின் ஆசிரியர்? ஆப்ஷன் ஏ முடியரசன், ஆப்ஷன் பி வாணிதாசன், ஆப்ஷன் சி மு மேத்தா, ஆப்ஷன் டி கண்ணதாசன். அடுத்த கொஸ்டின் போகலாம். அறுவடை திருநாளை லோரி என்ற பெயரில் கொண்டாடப்படும் மாநிலம்? ஆப்ஷன் ஏ ஆந்திரா, ஆப்ஷன் பி கேரளா, ஆப்ஷன் சி குஜராத், ஆப்ஷன் டி பஞ்சாப். அடுத்த கொஸ்டின் போகலாம். நடுவு நின்ற நன்னெஞ்சினர் என்று வணிகரை பாராட்டிய நூல்? ஆப்ஷன் ஏ பட்டினப்பாலை, ஆப்ஷன் பி திருக்குறள், ஆப்ஷன் சி நற்றிணை, ஆப்ஷன் டி குறுந்தொகை. அடுத்த கொஸ்டின். பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் யாருடைய அறிவுரை? ஆப்ஷன் ஏ ஔவையார், ஆப்ஷன் பி திருவள்ளுவர், ஆப்ஷன் சி கபிலர், ஆப்ஷன் டி முடியரசன். அடுத்த கொஸ்டின். சுட்டெழுத்துக்களை நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் பொருள் தரக்கூடியது என்ன சுட்டு? ஏ அகச்சுட்டு, பி புறச்சுட்டு, சி அண்மை சுட்டு, டி சேமை சுட்டு. எது ஒரு மாற்று போட்டுக்கோங்க. அடுத்த கொஸ்டின். அல்டரேஷன் கலைச்சொல்? ஏ பாரம்பரியம், பி பண்டம், சி கலப்படம், டி கடற்பயணம். தமிழுக்கே உரிய சிறப்பான எழுத்து? ஏ அ, பி ல, சி ஆ, டி ஆ. இதன் பார்த்து குறிச்சிக்கோங்க. வேம்புங்கிற பொருள்? ஆப்ஷன் ஏ துன்பம் தரும் செயல், ஆப்ஷன் பி கசப்பான சொற்கள், ஆப்ஷன் பி கசப்பான சொற்கள், ஆப்ஷன் சி இருமாப்பு, ஆப்ஷன் டி வீடுகள். அடுத்த விஷயம். பெரியார் தம் வாழ்நாளில் டேஸ் பயணம் செய்து மக்களுக்காக பணியாற்றினார்? ஆப்ஷன் ஏ 8600, ஆப்ஷன் பி 8800, ஆப்ஷன் சி 8400, ஆப்ஷன் டி 9000. அடுத்த கொஸ்டின். முத்துராமலிங்கர் விருப்பத்துக்கு இறங்க யார் மதுரைக்கு வந்தார்? ஆப்ஷன் ஏ காந்தி, ஆப்ஷன் பி நேதாஜி, ஆப்ஷன் சி நேரு, ஆப்ஷன் டி பட்டேல். இது எது வரும் பார்த்து குறிச்சிக்கோங்க. அடுத்த கொஸ்டின் போகலாம். முத்துராமலிங்க தேவர் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தார்? ஆப்ஷன் ஏ 52, ஆப்ஷன் பி 53, ஆப்ஷன் சி 54, ஆப்ஷன் டி 55. அடுத்த கொஸ்டின் போகலாம். மனிதனின் மனநிலையை இருள், பொருள், அருள், தெருள் என குறிப்பிட்டவர்?
ஆப்ஷன் ஏ பாரதியார், ஆப்ஷன் பி பாரதிதாசன், ஆப்ஷன் சி முத்துராமலிங்க, ஆப்ஷன் டி மூவர். இதோட தமிழ் கொஸ்டின் முடியுது. அடுத்து ஜிகே பார்க்கலாம். மத்திய அரசின் நிர்வாகம் பற்றி குறிப்பிடும் சரத்து. ஆப்ஷன் ஏ 52லேருந்து 78 வரை, ஆப்ஷன் பி 32லேருந்து 55 வரை, ஆப்ஷன் சி 20 மற்றும் 21, ஆப்ஷன் டி 36லேருந்து 52. அடுத்த கொஸ்டின் போகலாம். குடியரசுத் தலைவர் நேரடியாகவோ அல்லது அவர்களது அலுவலர்கள் மூலமாக மத்திய அரசின் நிர்வாக அதிகாரங்களை எந்த பிரிவின் கீழ் செயல்படுத்துவார்? ஆப்ஷன் ஏ 51, ஆப்ஷன் பி 52, ஆப்ஷன் சி 53, ஆப்ஷன் டி 54. அடுத்த கொஸ்டின் போகலாம். பிரதமர் மற்றும் அமைச்சர்களை யார் நியமிக்கிறார்? ஆப்ஷன் ஏ ஆளுநர், ஆப்ஷன் பி அமைச்சர், ஆப்ஷன் சி குடியரசுத் தலைவர், ஆப்ஷன் டி முதலமைச்சர். அடுத்த கொஸ்டின் போகலாம். இந்திய அரசமைப்பு சட்டம் அவசரகால நிதியினை யாரிடம் அளித்துள்ளது? ஆப்ஷன் ஏ குடியரசுத் தலைவர், ஆப்ஷன் பி பிரதமர், ஆப்ஷன் சி ஆளுநர், ஆப்ஷன் டி அமைச்சர். அடுத்த கொஸ்டின் போகலாம். மத்திய பாதுகாப்பு படையின் தலைமை தளபதி என்ற அதிகாரத்தை எந்த சட்டப்பிரிவு வழங்கியுள்ளது? ஆப்ஷன் ஏ 361 1, ஆப்ஷன் பி 362, ஆப்ஷன் சியில் 353 2, ஆப்ஷன் டி 74 1. அடுத்த கொஸ்டின் போகலாம். போர், வெளிநாட்டு ஆக்கிரமிப்பு ஆகிய சூழ்நிலையில் நெருக்கடி நிலையை அறிவிக்கும் அதிகாரத்தை எந்த சட்டப்பிரிவு வகுத்துள்ளது? ஆப்ஷன் ஏ 361 1, ஆப்ஷன் பி 352, ஆப்ஷன் சி 74 1, ஆப்ஷன் டி 53 2. அடுத்த கொஸ்டின் போகலாம். ஒரு மாநில அரசாங்கத்தை முடிவெடுக்கு கொண்டு வரும் அதிகாரத்தை எந்த சட்டப்பிரிவு குடியரசுத் தலைவருக்கு கொடுத்துள்ளது? ஆப்ஷன் ஏ 361 1, ஆப்ஷன் பி 352, ஆப்ஷன் சி 356, ஆப்ஷன் டி 53 2. அடுத்த கொஸ்டின் போகலாம். எந்த சட்டப்பிரிவு குடியரசுத் தலைவருக்கு உதவிடவும் அறிவுரை வழங்கிடவும் பிரதம அமைச்சரை தலைவராக கொண்ட ஒரு குழு இருக்கும் என குறிப்பிடுகிறது? ஆப்ஷன் ஏ 74 1, ஆப்ஷன் பி 74 2, ஆப்ஷன் சி 100, ஆப்ஷன் டி 66 1. அடுத்த கொஸ்டின் போகலாம். அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் யார் செய்து வைக்க வேண்டும்? ஆப்ஷன் ஏ துணை குடியரசுத் தலைவர், ஆப்ஷன் பி குடியரசுத் தலைவர், ஆப்ஷன் சி பிரதமர், ஆப்ஷன் டி அமைச்சர். அடுத்த கொஸ்டின் போகலாம். பிரதம அமைச்சர் மற்றும் மற்ற அமைச்சர்கள் ஊதியங்களையும் படிகளையும் நிர்ணயிப்பது? ஆப்ஷன் ஏ சட்டமன்றம், ஆப்ஷன் பி அமைச்சகம், ஆப்ஷன் சி நாடாளுமன்றம், ஆப்ஷன் டி பிரதமர். அடுத்த கொஸ்டின் போகலாம். குடியரசுத் தலைவருக்கும் அமைச்சரவைக்கும் பாலமாக செயல்படுபவர்? ஆப்ஷன் ஏ பிரதம அமைச்சர், ஆப்ஷன் பி மத்திய அமைச்சர், ஆப்ஷன் சி தலைவர், ஆப்ஷன் டி குடியரசுத் தலைவர். அடுத்த கொஸ்டின் போகலாம். ஒட்டுமொத்த மக்களவை உறுப்பினர்கள் எத்தனை சதவீதம் மட்டுமே அமைச்சரவை உறுப்பினராக இருக்க வேண்டும் என இந்திய அரசமைப்பு சட்டம் வலியுறுத்துகிறது? ஆப்ஷன் ஏ 12%, ஆப்ஷன் பி 18%, ஆப்ஷன் சி 15%, ஆப்ஷன் டி 14%. இது வரைக்கும் பார்த்து போட்டுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் போகலாம். தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட துறையில் பொறுப்பு அமைச்சர்களாக இருப்பவர்? ஆப்ஷன் ஏ கேபினட் அமைச்சர், ஆப்ஷன் பி இணை அமைச்சர், ஆப்ஷன் சி ராசாங்க அமைச்சர், ஆப்ஷன் டி எதுவும் இல்லை. அடுத்த கொஸ்டின் போகலாம். எந்த ஒரு மசோதாவும் சட்டமாவதற்கு எதன் ஒப்புதல் தேவை? ஆப்ஷன் ஏ மக்களவை, ஆப்ஷன் பி மாநிலங்களவை, ஆப்ஷன் சி சட்டமன்றம், ஆப்ஷன் டி நாடாளுமன்றம். அடுத்த கொஸ்டின் போகலாம். நிதி மசோதாவை திருத்தம் செய்யவோ அல்லது நிராகரிக்கவோ எதற்கு அதிகாரம் இல்லை? ஆப்ஷன் ஏ லோக்சபா, ஆப்ஷன் பி மக்களவை, ஆப்ஷன் சி மாநிலங்களவை, ஆப்ஷன் டி மத்திய அரசு. அடுத்த கொஸ்டின் போகலாம். அடுத்து பொறுத்து கொடுத்துருக்கேன். மத்திய சட்டமன்றம், முதல் குடிமகன், ரிட்ரீட் கட்டிடம், ஹைதராபாத். இது எது இணையாக வரும்னு பார்த்து எழுதிட்டு அதுக்கப்புறம் ஆப்ஷனில் இருக்க சூஸ் பண்ணி போட்டுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் போகலாம். மக்களவை தேர்தலுக்காக ஏற்பாடுகள், மேற்பார்வையிடல், நடத்த ஆகிய பணிகளை செய்வது? ஆப்ஷன் ஏ நாடாளுமன்றம், ஆப்ஷன் பி சட்டமன்றம், ஆப்ஷன் சி இந்திய தேர்தல் ஆணையம், ஆப்ஷன் டி உச்சநீதிமன்றம். அடுத்த கொஸ்டின். நம்பிக்கையில்லா தீர்மானம் எங்கு மட்டுமே அறிமுகப்படுத்த முடியும்? ஆப்ஷன் ஏ ராஜ்யசபா, ஆப்ஷன் பி லோக்சபா, ஆப்ஷன் சி நாடாளுமன்றம், ஆப்ஷன் டி உச்சநீதிமன்றம். அடுத்த கொஸ்டின் போகலாம். நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் யார் தங்கள் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும்? ஆப்ஷன் ஏ குடியரசுத் தலைவர், ஆப்ஷன் பி ஆளுநர், ஆப்ஷன் சி பிரதமர் மற்றும் அமைச்சர்கள், ஆப்ஷன் டி முதலமைச்சர். அடுத்த கொஸ்டின் போகலாம். தமிழகத்திலிருந்து நாடாளுமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநிலங்களவை உறுப்பினர்கள்? ஆப்ஷன் ஏ 15, ஆப்ஷன் பி 16, ஆப்ஷன் சி 17, ஆப்ஷன் சி 18. அடுத்த கொஸ்டின் போகலாம். மக்களவையை தலைமை ஏற்று நடத்துபவர்? ஆப்ஷன் ஏ ஆளுநர், ஆப்ஷன் பி சபாநாயகர், ஆப்ஷன் சி மேயர், ஆப்ஷன் டி அமைச்சர். அடுத்த கொஸ்டின் போகலாம். சபாநாயகர் யாரால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்? ஆப்ஷன் ஏ மக்களவை உறுப்பினர்கள், ஆப்ஷன் பி மாநிலங்களவை உறுப்பினர்கள், ஆப்ஷன் சி சட்டமன்ற உறுப்பினர்கள், ஆப்ஷன் டி நாடாளுமன்ற உறுப்பினர்கள். அடுத்த கொஸ்டின் போகலாம். நாடாளுமன்றத்தில் பட்ஜெட் கூட்டத்தொடர் எப்போது நடைபெறும்? ஆப்ஷன் ஏ பிப்ரவரி முதல் மே, ஆப்ஷன் பி ஜூன் முதல் ஜூலை, ஆப்ஷன் சி நவம்பர் மற்றும் டிசம்பர், ஆப்ஷன் டி ஜூலை முதல் செப்டம்பர் வரை. அடுத்த கொஸ்டின் போகலாம். குடிமக்களின் உரிமையும் சுதந்திரத்தை பாதுகாப்பில் முக்கிய பங்கு வகிப்பது? ஆப்ஷன் ஏ நீதித்துறை, ஆப்ஷன் பி நிதித்துறை, ஆப்ஷன் சி நிர்வாகம், ஆப்ஷன் டி சட்டமன்றம். கடைசி கொஸ்டின் பார்க்கலாம். 1969ஆம் ஆண்டு குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் ஆகிய இரு பணிகளும் காலியாக இருக்கும் பட்சத்தில் குடியரசுத் தலைவர் நியமிக்கப்பட்ட தலைமை நீதிபதி? ஆப்ஷன் ஏ பங்கிம் சந்திர சட்டர்ஜி, ஆப்ஷன் பி ராஜாராம், ஆப்ஷன் சி ஹரிதயதுல்லா, ஆப்ஷன் டி சந்திரசேகர். இதோட கொஸ்டின் எல்லாமே முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ்